ஒன்று ராஜாக்கள்ல ஒரு அம்மா சொல்றாங்க, நானும் என் மகனும் சாக போகிறோம் என்று. Even in the first king, one mother and son say they are going to die now. ஒரு அம்மா சொல்றாங்க, நானும் என் மகனும் சாக போகிறோம். Now I and my son are going to die. இது எந்த விதமான ஒரு நிலைமை பாருங்கள். You just imagine what kind of state and wretched position. தங்கள் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து தானும் தன்னுடைய மகனும் இனி மரித்தால் போதும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். Now in their life they have been disappointed and frustrated, even come to die. நானும் என் மகனும் செத்தால் போதும். It's enough if I and my son die. நீங்கள் யாராலும் உங்களுடைய ஜீவியத்திலே இதுபோல விரக்தி அடைந்தவர்களாக இருக்கிறீர்களா? Is anybody in your life having such kind of disappointment and frustration? நானும் என் மகனும் சாக போகிறோம் என்று சொல்லுகிறீர்களா? Do you say that you and your son going to die? மரிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா? Do you think that you should die? அல்லது உங்களுடைய பிள்ளையினுடைய நிலவரத்து நிமித்தமாக இந்த பிள்ளை இருப்பதை விட மரித்தால் நலமா இருக்குமே என்று நினைத்தீர்களா? Because of the condition of your child, do you think it's better to die than to live? ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக இப்படி யாராவது நினைத்ததுண்டானால், if anybody because of strange circumstances, if you had thought in this way, நீயும் சாவதில்லை, உன் மகனும் சாவதில்லை. You will never die, even your son will never going to die. நீயும் சாவதில்லை, உன் பிள்ளையும் சாவதில்லை. You will never going to die, even your child son will never going to die. ரெண்டு பேரையும் பிழைக்க செய்யும்படியாக இதோ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். Now to make you to survive, both the mother and son, your prophet has come. ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் படிங்க. And even the first king chapter 17 verse 12 and 15. அதற்கவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் என் மகனும் சாக போகிறோம். 15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகவில்லை, சாப்பிட்டார்கள். And never died, but they were able to live for many days. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் சாகவில்லை, சாப்பிட்டார்கள். Even she and her son and all the household, nobody died, all able to live. எத்தனையோ வீடுகள் அப்படித்தான் சூழ்நிலை நிமித்தம் செத்த போதும்னு இருக்கும். Even because of the circumstances, many family they desire to die. கர்த்தர் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தில் சொல்கிறார், நீங்கள் சாவதில்லை. But through this praising, God say to you that you will never die. நீயும் சாவதில்லை. You will never die. அந்த பிள்ளை இருக்கிறானே அவனும் சாவதில்லை. Even that child, the son, is never going to die. கர்த்தர் ஒரு பெரிய கிரியை உங்கள் வீட்டில் செய்ய போகிறார். அற்புதம். The Lord God going to do a marvelous, wondrous things in your home. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். The Lord God going to do a wonderful thing in your விசுவாசிக்கிறவர்கள் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரிப்போமாக. The people who believe, you stand and kneel and you praise God. நீயும் உன் பிள்ளையும் சாவதில்லை. You and your child will never die. அற்புதம் செய்ய போகிறார் கர்த்தர். The Lord God going to do a marvelous, wonderful thing in your home. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னுடைய குடும்ப நிலைமையை கர்த்தர் மாற்றி விட்டார். Even God has changed all your wretched state of your family. உன்னுடைய பிள்ளையின் நிலவரத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். Even God has utterly changed even the state of your child, son. அவன் இருக்கிறதை விட செத்தால் நலமா இருக்கும் என்று நினைத்தாயே, கர்த்தர் அவன் சாகிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அவனை கர்த்தர் மாற்ற போகிறார். மாற்றி விட்டார். Thank you Jesus. Hallelujah. Change him. Amen.
மரணத்தை மாற்றி ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனை துதியுங்கள். You just you praise God who could be able to change death into life. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen. Stotram, stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. உட்காருங்கள்.